திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எம் கலியபெருமாள் கொளுத்தும் வெயிலில் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இது தொடர்பாக செய்தியாளர் ஐயப்பனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஐயப்பன், தற்பொழுது அவர் எந்தெந்த பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்? விவரங்கள் என்ன? கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வேளையில் நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக வேட்பாளர்கள் அவரவர்கள் தொகுதியில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதே போல திரைப்பட நடிகர்களும் தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் எம் கலியபெருமாள் இன்று முன்னாள் அமைச்சர் மற்றும் போலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவுமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கலசபாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம், தேவனந்தல், நாகப்பாடி, காரப்பட்டு, பனைவோலைப்பாடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் காலை முதல் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடந்தே சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அந்த அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் ஒவ்வொரு கிராமத்திற்கு செல்லும் பொழுதும் சாலையின் இருபுறங்களில் பெண்கள் நின்றவாறு ஆரத்தி எடுத்து அவரை உற்சாகமாக வரவேற்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் நாகப்பாடி ஊராட்சியில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அதிமுக வர்ணம் பொருந்திய கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கி தீவிரமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அவ்வாறு வரும் வேட்பாளருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காலை முதல் முன்னாள் அமைச்சருடன் சேர்ந்து வேட்பாளர் கலியபெருமாள் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.